ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சீரியலில் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா அன்போட நண்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அன்போட ஃபோனு ரெஸ்டாரண்ட்டில் சார்ஜரில் இருக்குது. கண்மணி அட்டெண்ட் பண்ணுறாங்க. கண்மணி பேசுறத கேட்ட வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, அன்போட ஃபோனை கண்மணி எடுக்கிறாளே, சரி இதை நாம பேசுனா வெண்ணிலா தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அன்போட ஃபோனை கண்மணி எடுக்கிறா, 2 பேரும் ஒருத்தாள் தான் இருக்காங்க போல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஜேபி ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு, ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வராங்க. அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற கண்மணிய பார்த்த வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, "நீ என்ன பண்ற இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய்! நீ என்ன சொன்ன? உன்னெல்லாம் ஹோட்டல் வைக்க தகுதியே இல்லன்னு சொன்னேன்ல. இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான்." அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்றாங்க. "இது உன்னோட ரெஸ்டாரண்ட் இல்ல. இது ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டு." அப்படின்றாங்க. "ஜீவாவோட ரெஸ்டாரண்ட் தான் என்ன பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்றாங்க. என்ன அன்புவ கழட்டி விட்டதும், வேற ஒரு பணக்காரன பார்த்த உடனே, "ஜீவாவ கரெக்ட் பண்ணிட்டியா நீ?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கண்மணி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. திரும்பவும் அதே சொன்னோனே, திரும்பவும் ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க. கண்மணி வெண்ணிலாவ அடிக்கிறத பார்த்தீங்கன்னா, அன்பு ஒரு ஓரமா நின்னு பார்த்துன்னு இருக்காரு. கண்மணி அடிச்சது தப்புன்ட்டு கண்மணிய திட்டுவாரா? இல்ல வெண்ணிலா பேசுனத அன்பும் கேட்டு இருப்பாரா என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.